ஹாய் guys, this is டெக்னமி. இதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெப் டெவலப்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் டெவலப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய விதத்துக்கு டவுட் இருக்கலாம். வெப் டெவலப்பிங் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். வெப் டெவலப்பிங் இஸ் ஈஸி. வெப் டெவலப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இந்த மாதிரி ரெண்டு விஷயம்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறவங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. முன்னாடி உங்கள் திரைக்கு முன்னாடி தெரியுதவங்க மட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை வச்சோம். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சிம்பிளாக செய்ய வைக்கணும்னா ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சினிமா பார்க்குறீங்க. அந்த தேட்டரோட ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசரோட ஸ்க்ரீனாக வச்சுக்கோங்க. அதில் வர சினிமா ஆக்டர்ஸ், அதில் நடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட். பேக் அண்ட் அப்படிங்கிறவங்க படத்தோட டேரக்டர்ஸ், அடுத்து படத்தோட மியூசிக் டேரக்டர், இவங்க ஃபுல்லாக படத்தை தெரிய மாட்டாங்க வெளியே. ஆனால் பின்னாடி உங்களால் தான் படம் இதாக இருக்கும். இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கலாமே. இப்போ யூடியூப் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்க லோகோ, அதாவது எழுத்து, இது ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட். அதாவது நீங்கள் இது பண்ணால் இது பண்ணணும், அதாவது வீடியோலாம் சேவ் ஆகுது, இந்த மாதிரி அது இது பின்னாடி இருக்குல்ல நடக்குதுல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட். இதான் பேக் அண்டுக்கும் ஃப்ரண்ட் அண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட்க்கு தெரியறதுக்குன்னே நிறைய விஷயம் இருக்குது. ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்டுக்குள்ள இதை பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பண்ணுறதுக்கு HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட், இது மூணு பக்காவாக தெரிஞ்சால் போதும். உங்களால் ப்ரொஃபஷனலாக ஒன்று கிரியேட் பண்ண முடியும். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா HTML. இப்போ வரப்போகிற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம HTML தான் ரிலேட் பண்ணி இருக்க போகிறோம். HTML, CSS இதை ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிமேல் வரப்போகிறது HTMLக்காக தான். HTMLக்காக கொஞ்சம் வீடியோ போடுவோம். இந்த வீடியோ கன்ஃபார்ம் முடிக்கும் போது உங்களுக்கு HTML தரப்பா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. இப்போ இந்த வீடியோ போடும். இந்த மாதிரி வீடியோ பார்த்தாலே, இந்த வீடியோவோட கோர்ஸ் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளேலிஸ்ட் பார்த்தாலே, இதுக்கு அப்கமிங் வீடியோ ப்ளேலிஸ்ட் பண்ணுவேன். பார்த்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்கள் போயிடலாம். கன்ஃபார்ம். இது நமக்கு புரியுமா புரியாதா அப்படிங்கிற பயமே வேண்டாம். இதுக்குள்ளே பேசிக் ஈஸியானது HTML தான். ஒரு HTML அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும், வாட்ஸ் HTML அப்படிங்கிற மாதிரி. HTML இஸ் த பேசிக் ஆஃப் வெப்சைட். சரி, எல்லா வெப்சைட்டும் HTML பேஸ் பண்ணி தான் இருக்கும். HTML இல்லாமல் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணவே முடியாது. இப்போ உங்களுக்கு ஏதோ கிளியர் அண்ட் கட்டாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் HTMLோட சாதாரண பேசிக்ஸை பற்றி. இப்போ HTML நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா HTML எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது, HTMLோட அடிப்படை விஷயங்களும் தெரியணும். எடுத்துக்காட்டு டேக்ஸ். HTML எல்லாமே டேக்ஸ் மட்டும்தான், ரைட்? இதாக இருக்குதா? இதைத்தான் நம்ம டேக்னு சொல்லுவோம். இது பேர் ஓப்பனிங் டேக், இது க்ளோசிங் டேக். ஓப்பனிங் டேக்கும் க்ளோசிங் டேக்கில் வித்தியாசம். ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படி தான் ஆரம்பிக்கணும். எண்டிங்கில் அதுக்கு முன்னாடி ஸ்லாஷ், ஃபார்வர்ட் ஸ்லாஷ், இதை மட்டும் நீங்கள் போட்டாலே இதான் ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். HTML எல்லா குழுதுக்குமே இந்த பிரேக்கர்ஸ் இருக்கணும், கன்ஃபார்ம் இருக்கணும். இது பேர் தான் நம்ம டேக்னு சொல்லுவோம். இது நடுவில் இருக்குது கேரக்டர். நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கேரக்டர் தான் இது டேக். இது ஓப்பனிங், இது க்ளோசிங். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா டேக்குமே ஒரு ஸ்லாஷ், நம்மளோட கண்டென்ட் ஒரு இது போடணும், ரைட் ஆங்கிள் பிரேக்கர்ஸ். இதே மாதிரி க்ளோசிங் டேக்கும் லெஃப்ட் ஆங்கிள் பிரேக்கர்ஸ் போட்டு ஒரு ஸ்லாஷ், கண்டென்ட், அடுத்து ரைட் ஆங்கிள் பிரேக்கர்ஸ். இதுதான் பேசிக்ஸ். இதை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் புரியணும், அவ்வளோதான். இதில் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்குமே இந்த ரெண்டு இது போட்டு நடுவில் கண்டென்ட் பண்ணணும். எண்டிங் முடிக்கிறதா இருந்தால் இப்படி பண்ணணும். இப்போ எல்லாத்துக்குமே டபுள் இது இருக்காது. சில குழுதுக்கு சிங்கிள் தான் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா டபுள் கோட இது இருக்குது, டபுள் டேக்கு. இப்போ வந்து ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக், சில குழுதுக்கு சிங்கிள் டேக் மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பிரேக் டேக், இமேஜ் டேக். ஆனால் குறிப்பிட்ட குழுதுக்கு மட்டும் தான் அப்படி இருக்குமே தவிர மற்ற எல்லாத்துக்குமே இதுதான். இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா சரி, நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்த டவுட் வரும். சரி, நமக்கு டேக்லாம் தெரியும், இப்போ நம்ம எப்படி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு தான் இப்போ நீங்கள் ரொம்பலாம் இது வேண்டாம். இப்போ சாதாரண நோட் பேடில் கூட நம்ம பண்ண முடியும். நோட் பேட் ஆகும் நீங்கள். நோட் பேட் இருக்குது. இப்போ நோட் பேடில் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லாஷ் டாக் டைப்
HTML சாஸ் இந்த மாதிரி போட்டு நீங்கள் இது கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் புதுசாக பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் விஎஸ் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் விஎஸ் கோடிங் இதை நமக்கு விஎஸ் கோட் டவுன்லோட் இதை மட்டும் டைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கா விஎஸ் ஸ்டுடியோ, இதை நீ கிளிக் பண்ணாலே இது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் விண்டோஸை இது பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக் யூஸ் பண்ணால் மேக் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரி, நான் விஎஸ் கோட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆட்டோ சேவ் அப்படின்னு டச் பண்ணிங்கன்னா இது மட்டும் இல்லை, இதை கொடுத்துருங்க ஆஃப்டர் டிலே அப்படிங்கிறத. அதுக்கடுத்து ஆட்டோ சேவ் இது பார்த்தீங்கன்னா எத்தனை மில்லி செகண்ட் கழிச்சு இது சேவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. நான் ஒரு 50 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் எதனால போட்டுக்கலாம். சரி படிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், ஓப்பன் ஃபோல்டர். இப்போ நம்ம சேவ் பண்ணதெல்லாம் எந்த இடத்துல சேவ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல HTML அப்படின்னா டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே HTML அப்படிங்கிறத வச்சுருக்கேன். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இது HTMLனு காமிக்குதா, இது நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டரோட நேம். நல்லா பார்த்துக்கோங்க, இது நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டரோட நேம். இப்போது இதுக்கு அடுத்து இதுன்னா இப்போ அடுத்து நான் உள்ள ஏதாச்சும் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன்னா இதில் பண்ணிக்கணும். நான் இப்போ நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு நான் சொல்லி தான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நியூ ஃபைலில் என்ன போடணும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து நான் ஃபுல் வீடியோ இல்லை, இது ஃபுல் வீடியோ அடுத்த டேக்ஸ் இதை பற்றி நம்ம அடுத்த இதில் தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த விஎஸ் கோடுக்கும் அந்த இதோட HTMLோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இண்டெக்ஸ் டாட் HTML இது ரொம்ப முக்கியம். இந்த HTML அப்படிங்கிறது நீங்கள் இந்த HTML ஒரு வேளை ஒரு ஃபில்லிங் மிஷின் மாற்றிட்டா கூட இது வராது. பொருளை இப்போ பாருங்கள், இப்போ HTML இந்த கோட் ரைட் பண்ணுறா இது வருதா, இந்த மாதிரி HTMLனு போட்டிங்கன்னா வராது. மேக்ஸிமம் நானே அதை தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபில்லிங் மிஷின் நானே கொஞ்சம் மாற்றி விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி விஎஸ் கோட் எடிட்டர் ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. நீங்கள் ஸ்டார்டிங் இல்லை ஒரு பேர்த்த அடித்தாலே போதும், கன்ஃபார்ம் ஃபுல்லாக நிரம்பிடும். இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு இப்போ நான் இருங்க ஒரு நிமிஷம், உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோடு இது போட்டு தரேன். இப்போ நம்ம உள்ள கிரியேட் பண்ணோம் இல்லையா HTML அப்படிங்கிற ஃபைல், இந்த இருக்கு பாருங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நான் வந்து அது எட்ஜுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் வித் நான் தெரியாமல் அப்ளை ஓப்பன் கொடுத்துட்டேன். ஓப்பன் வித் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். இதுதான் நம்மளோட ஃபைல். இப்போ இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ முதல்ல எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டாக் டைப் HTML இதை நம்ம கொடுக்கணும். இதுதான் ரூல். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுக்கறதுனால ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை, வரப்போகிறது இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் தெரியாது. பட் இருந்தாலும் ரோபோட்ஸ் இந்த ப்ரௌசர்ஸ் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு HTML அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக. எக்ஸாம்பிள் இப்போ நான் மொத்தமாக சொல்லி முடிச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். HTML இது மோட முடிக்கணும் டாக் டைப் இது HTML ஃபைல் அப்படிங்கிறத நம்ம ஒருத்தவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், ஒரு ரோபோட்ஸ்க்கோ ப்ரௌசர்ஸ்க்கோ அப்படி அந்த மாதிரி. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது HTML திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். HTML இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்கள் HTML ஃபைல் மொத்த ஃபைலுமே வரப்போகுது. ஓப்பன் டேக் க்ளோசிங் டேக் புரியுதா, இதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வரப்போகுது. இதில் நீங்கள் என்ன பண்ணாலும் இதுக்குள்ளே மட்டும்தான் வரும். ஒரு இந்த இடத்துல நீங்கள் பண்ணுறதுலாம் இது கணக்கில் எடுக்காது, இதுக்கு மட்டும்தான், இதுக்குள்ளே பண்ணுறது மட்டும் தான் இப்போ HTML. இப்போ சரி ஒரு HTML வந்துருச்சு, அதுக்கு ஹெட் பாடிலாம் இருக்கானாமா, அதுக்காக தான் இன்னொன்று ஹெட் பாடி. இப்போ நீங்கள் ஹெட்டும் அதே மாதிரி தான். ஹெட்டுங்கிறது இம்பார்ட்டண்ட்டான
கீவேர்ட்ஸ், டைட்டில், லிங்க் ஐகான் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் நம்ம ஹெட்டிங் டேக்ல யூஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் யூஸ் பண்ணி வந்து பாடி தான். இந்த பாடியில் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் ஸ்க்ரீன் ப்ளே ஆகும். இந்த இடத்துல அது மட்டும் தான் வரும். இப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிளோட புரியுத மாதிரி சொல்லணும் அப்படின்னா வெயிட் ஒரு நிமிஷம் இருங்க. டாக் டைப் HTML டெல் வெர்ஷன் ஆஃப் HTML அப்படி நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் HTML யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக. HTML ரூட் எலமெண்ட் ஸ்டார்டிங் எண்டிங் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். ஹெட் ஐக்கன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா யூஸ் கண்டென்ட் பேஜ் HTML மெட்டா டேக்ஸ் மாதிரி, அதாட்டு சர்ச் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபோன்லாம் படிப்பீங்க. மெட்டா டேக்ஸ் அப்படிங்கிறது இப்போ நான் சர்ச் பண்ணுறேன்னா நம்ம வெப்சைட் வரணும் இல்லையா, அதுக்காக பப்ளிஷ் பண்ணும்போது மெட்டா டேக்ஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போதைக்கு நம்ம அதை கொஞ்சம் விட்டுடலாம். மெட்டா டேக்ஸ் டைட்டில் பார்த்தீங்கன்னா இதை நான் செஞ்சே காமிக்கிறேன் இருங்க. ஹெட்டுக்குள்ளே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ பாடிக்குள்ளே நம்மளோட பாடி ஆஃப் கண்டென்ட் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத குறிக்கும். இப்போ உங்களுக்கு இவ்வளோகான பண்ணி தான் எப்பவுமே நம்ம ஒரு HTML ஸ்டார்ட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோகான டைப் பண்ண தெரியலை, இல்லைன்னா டைம் வேஸ்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. Shift+1 அதாட்டு இந்த ஆச்சரியக்குரியமைக்கு ஒரு என்டர் தட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஃபுல்லாமே வந்துடும். பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க என்னடா அப்போ HTML தான் போட்டால் இப்போ என்ன இங்கேயும் போட்டுருக்கோம்னு. லாங்குவேஜ் இங்கிலீஷ். மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜில் பண்ணுவாங்க. நம்ம இங்கிலீஷ் தான் பண்ண போகிறோம். அதனால் மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் இருக்குங்கிறதுனால இது இருக்குது. தி இங்கிலீஷ் சேட் நேம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெட்டா டாக்ஸில் உள்ளது. இப்போ இந்த டாக்குமெண்ட்டுக்குன்னு போட்டுக்கலாம் டைட்டில். இப்போ நான் நம்ம சேனலோட பேரே போட்டுக்கிறேன். டெக்னோமி. சரி இப்போ போட்டோம். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் ஆகும்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, டெக்னோமி நம்மளோட சேனலோட பேர் மேலே இருக்குதா, இதுதான் டைட்டில் டேக். இதுதான் வித்தியாசம். இதுதான் பேசிக்கான எலமெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து தான் நம்ம அடுத்த வர எலமெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அடுத்த வர எலமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நடத்த எந்த டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. உங்களோட பொண்ணான ஒரே ஒரு செகண்ட் வச்சு ஒரு லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட் வீடியோங்கிறனால எனக்கு அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலை. போக வீடியோஸ்லாம் பக்காவாக கட் பண்ணிக்கிறேன். ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பை.